ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. கும்பராசி நேயர்களுக்கு புதுசா அப்படி என்ன இருக்க போகுது, எப்போ போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ள போலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒண்ணுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி தெல்பக்கும் ஆப்ஷன் பிரப்பு அதையும் பொறுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களையும் வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க தான் நீங்க. தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த 2026 உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை திறக்கக்கூது, எந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாம் நீ விளக்குவது அப்படிங்கிறத படி தான் இந்த பதிவுல புதுசா பார்க்க போறோம். நல்ல கெட்டத புதுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் மட்டுமே நம்பப்படுத்துறங்க. உங்களுக்கு சொத்தமோ தந்தமோ அது தப்புனா அது தப்புன வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களுக்கு தற்காய்க்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க போட்டிட்டு போற இடமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்புல நியாயம் இருந்தோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை தொடுத்தீங்க. உண்மைக்கு புறப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் குடும்பங்களும் அதுக்காகவே ஏற்பட்டுச்சு. தங்களுடைய ரத்தத்தையும் தண்ணீரையும் கருங்கலவத்தை மற்றவங்களுக்கு தெரியாம பார்த்துட்டாங்க. இதனால பார்க்குறாங்க இந்நேரம் கும்பராசியா உங்களுக்கு என்ன சூப்பரா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறவங்க உங்களுக்கு மட்டும் தெரியும். கஷ்டப்படப்பு திரும்பி பார்க்க கூட கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி ரத்தம் கேட்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குமே நிறைய பேர் தேடி வருவாங்க. இப்போ சொந்தக்காரங்க நிறைய ஒரு தேவை இருப்பதா மட்டும்தான் வருவாங்க. அந்த தேவை பிடிச்ச உடனே உங்களை தூக்கி போட்டு போயிட்டா மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டாங்க. அதை உற்பத்தி பண்ண புரோக்கத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செய்ய மாறக்கூடியவங்க தான் நீங்க. வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க. தரப்பு காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போது கிடைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசா ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியில நாமத்துப்ப எல்லாத்தையுமே இழந்துக்கிறதா இருக்குது. எனக்கும் உயிர் வாழவே பிடிக்கிறத சொல்லிட்டு இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி, கைவு செஞ்சு என்னை உங்கூடையே கூட்டிட்டு போயிரு. நான் இதுவும் கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில வாழணும் வேணும் சுத்தமாவே போயிருச்சு. உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சவை கூட நீங்க என்னமோ பண்ணீங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்காங்க தான் நீங்க. ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்ல, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடச்சு அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடறது. பிரச்சனை வரும் போதும் அப்பற்ற நிலவரத்துல நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல உங்களை நோக்கி பிரச்சனையோ கஷ்டமோ தத்துக்கிட்டாங்க இருக்கு. ஆனா இங்க வாழ்க்கை நாட்கள் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சி மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் அந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க தோணும் அப்படிங்கிறது நம்ம புதுசா பார்த்துக்கிறோம். கடந்த 2025 2024 காலகட்டங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த கெட்ட சனையோட தாக்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருந்தது. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க. ஆனா அதுக்குண்டான முயற்சியும் பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு நடப்பிருக்காது. எல்லாமே பாத்தீங்கன்னா நெகட்டிவாவே அந்த டைம்ல போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா அந்த டைம் இந்த ஜென்மசனியோட தாக்கம் அப்படிங்கிறது அதிகமா இருந்ததுனால தொழில முன்னேற்றம், வாழ்க்கை முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமக்கட்டுதான் நீங்க மேல வந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா தற்பொழுது இந்த நடக்கக்கூடிய இந்த 2026 நிச்சயமா உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கிறது. என்ன சாமி 1.5 மாசம் முடிஞ்சு போச்சு. ஆனா இப்ப வாழ்க்கையில எத்தோ ஒரு மாற்றமே வரல அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இது வரக்கூடிய January 26 பிறகு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு தொடக்கம் ஏற்பட போகுது. ஏன்னா சனி பகவான் பாத்தீங்கன்னா தற்பொழுது மீன ராசியில வக்ர நிவர்த்தி அடைகிறாருங்க. அப்படி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இத்தனை நாட்களா நெகட்டிவாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்போது உங்களுக்கு பிளஸ் ஆக தானே செயல்பட போறார். அப்படி பிளஸ் ஆக மாறும்போது
என்ன சொன்னாலும் தற்பொழுது உங்களுக்கு இந்த நெகட்டிவ் எல்லாமே ஒரு முழுவதுமாக விடுபட செய்ய போறாருங்க. அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய ஒரு 6 மாதங்களுக்கு உங்களுக்கு ஏற்படத்தக்க. அதைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு குருவுடைய பத்திரிகை பிக்டல் நாட்களா 8ஆம் இடத்துல குறிப்பாக தற்பொழுது 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு காத்துட்ருக்குதுங்க. அதற்படுத்து பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இது 12 ராசிகளுக்குமே பொது பலன்களாகவே பார்க்கப்படுது. இதன் மூலமாகவும் உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாகவே ஏற்படப்போகுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களுடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னா இந்த மேஷ மாத தொடக்கத்திலிருந்து இதன் மூலமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்டுட்டு இருந்து ஆனா, இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு முழுவதுமாகவே இருக்காதுங்க. எனவே உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைகள் கிடைச்சிருப்பாது. எவர் கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கு 15,000 சம்பளத்துக்கு பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா, இனி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போறீங்க. கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள்ல வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியை இறகுத்தகவல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமா உங்க கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க படிச்ச படிப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, பேங்க் ஜாபோ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது நிச்சயமா நடக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸ் ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகள் வரும். தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே நடந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்திருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயும் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருந்திருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும், லாபம் அதிகமாக கிடைக்கும், முன்னேற்றம் உண்டாகும், வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும், குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும், செல்வாக்கு அந்தஸ்து உயரும், வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும், தெய்வ சிந்தனை அதிகமாகும், பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும், உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும், புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க, தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும், முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்ச நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து வர்றதுக்கு நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம், ராகு கேது ஜாதகம், செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஆண்களுக்கு ஏற்பட்டு. இது அனைத்தும் தற்பொழுது வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த கும்பராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து இரண்டாவது திருமணம், அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா, ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க. இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால் இந்த சொசைட்டியில் சர்வை பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே நபர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வருஷம் ஆகுது சாமி, 5 வருஷம் ஆகுது, 8 வருஷம் ஆகுது, நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, வாரத்தில் 3 நாள் முருகன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு தான் நிறைய நபர்கள் சொல்றீங்க.
கண்டிப்பாக வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்குள்ளேயே விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும். அதை காதலிக்கிறவங்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுதுங்க. கடந்த காலகட்டங்களில் அதிகமான காதலில் தோல்விகள், பிரேக்கப் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது வீட்டில் போய் சொல்லும்போது பேரண்ட்ஸே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்களுடைய எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் தற்பொழுது முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுதுங்க. நீங்கள் போய் ஒரு கும்பராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, என் பிஸ்னஸே லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்ட ஆண்டு தான் இந்த 2025 நிச்சயம். இது அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே மாற்றியமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே இந்த 2026 உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய நண்பர்கள், சொந்தக்காரங்க, குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. உங்களை எதிர்க்க நினைத்தால் அவர்களுக்கு நிச்சயம் மரணம் தான் ஏற்படும். அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க. எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி சென்று விடுவாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுங்க. பொருளாதார நிலை உயரும். தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும். போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் வரும். பண வரத்து திருப்தியை தரும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனையை உண்டாக்கியவர்கள் தானாகவே அடங்கி விடுவாங்க. வீட்டில் சுபகாரியம் நடக்கும். திருமண காரியங்கள் சாதகமான போக்கு காணப்படும். மதிப்பு கூடும். பெண்களுக்கு எந்த ஒரு சின்ன வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாக கிடைக்கும். பயணங்களின் பொழுது கவனம் தேவைங்க. மாணவர்களுக்கு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொண்டு படிப்பது நல்லது. வகுப்பில் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படித்து வெற்றிக்கு உதவுங்க. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக நிறைவேறும். பண வரத்து அதிகரிக்கும். குடும்ப விஷயத்தில் மற்றவர்களின் தலையீட்டை அனுமதிக்காதீங்க. சிலருக்கு நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் விடுபட்ட குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றும் வாய்ப்பு ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் என்பதால் அவருடன் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழலே காணப்படும். சக பணியாளர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. ஒரு சிலருக்கு அவர்கள் விரும்பியபடி இடம் மாறுதல் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய கிளை தொடங்குவதற்கான முயற்சி அனுகூலமாக முடியும். சக வியாபாரத்துடன் இணக்கமான உறவு ஏற்படும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடுவதால் சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டி வரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க. கும்பராசிக்காரங்களுக்கு அனுகூலமான பலன்கள் தாங்க கிடைக்கும். சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் வேலைகள் ரொம்ப பொறாமை நிறைந்ததாக இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களை பார்த்து மற்றவங்க ரொம்ப பொறாமப்படுவாங்க. உத்தியோக ரீதியாக உங்கள் திறமைக்கேற்ற பெருமை உண்டாகும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வம் அதிகரிக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உயர்ந்த அந்தஸ்து ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு பரிந்துரை கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் சிறப்பாக நடந்து கையிருப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவு செய்ய முயற்சி செய்ய நீங்கள் ரொம்ப பாடுபடுவீங்க. எப்படியாச்சும் பெருசு பண்ணிடலாம் அப்படின்ட்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த விவகாரங்கள் நீங்கும். பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு இரவு பகல் பாராது வேலை செய்ய வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையா இறங்கலாங்க. சந்திரனோட இடப்பெயர்ச்சி உயர்வும் தாழ்வும் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். குரு 5ஆம் இடத்தில் இருப்பதால் வீட்டில் மழலை சத்தம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, தொழிலில் போட்டியாளரிடம் கவனமாக இருக்க வேண்டும். கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களை அடையாளம் காண வேண்டும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களாக பார்க்கலாங்க. அந்த வகையில் அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் சில தடங்கல்கள் உண்டாகலாம். பார்ட்னர்கள் மூலம் நன்மைகள் உண்டாகும். நிதி உதவி எதிர்பார்த்தபடி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைத்து அலுவலக பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். குடும்பத்தில் இதமான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகள் உங்களது கருத்துக்களை கேட்டு அதன்படி நடந்து கொள்வாங்க. அது உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். அடுத்ததாக சதய நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலமும் சூழ்நிலை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலமும் காரிய அனுகூலம் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைய கூடுதலாக நேரம் எடுத்துக்கொண்டு
கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது அவசியம். புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது. காரிய தடை தாமதம் அலைச்சல் இருக்கும். காரிய தடைகள் விலகி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். கல்வியில தேர்ச்சி கிடைக்கும். அடுத்ததா பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்ப்புகள் நீங்கும். நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பண வரத்து எதிர்பார்த்ததை விட அதிகரிப்பது மன மகிழ்ச்சியை தரும். எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் தேவையான உதவிகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும். இனிமையான பேச்சின் மூலம் வாடிக்கையாளர்களை தக்க வைத்துக் கொள்வீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணி தொடர்பான அலைச்சல் இருக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் பார்த்தோம்னா வியாழக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வெண்ணெய் சாற்றி வணங்கி வர எல்லா கஷ்டங்களும் நீங்கும். பொருளாதாரம் மேம்படும். தைரியம் உண்டாகும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவறவிட்டாதீங்க. கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.